இனிய மாலை வணக்கம். நீங்கள் வழக்கம் போல் கூண்டுக்குள்ளே போய் பார்த்தோம். எப்போதும் சாயந்தரம் ஆனால் செக் பண்ணிடுவோம் புறாலாம் கரெக்டாக அடைஞ்சிருக்கா இல்லையான்னு. ஆனால் வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு புறா கூட அடையலை. பார்த்திங்க ஏதோ ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கிற மாதிரி நிற்கிது, எல்லாம் வரிசையாக நிற்கிது. அதாவது புறாக்கள்கிட்ட பொறுத்தவரைங்க அது இடத்த விட்டு யாருக்கும் விட்டு கொடுத்துருக்காது, சரிங்களா? பாருங்கள் எப்போது சமத்தாக அடைஞ்ச ஒரே ஒரு புறா மட்டும்தான் அடைஞ்சிருக்கு, அதுவும் மேல் இந்த மண்டபத்தில் மட்டும்தான் அடைஞ்சிருக்கு. பாருங்கள் ஒரு புறா கூட கூண்டில் அடையலை. பாருங்கள் பாருங்கள், இந்த கூண்டெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு புறா கூட கூண்டில் அடையலை. ஸோ எல்லாமே அது இடத்துக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அதோட இடத்துல தான் அது உட்காரும், உங்களுக்கே தெரியும். வேறு இடத்துல எந்த இடத்த விட்டையும் போகாது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ புறா, ஒரு புறா கூட அடையலை. ஸோ அஸ்யூஸ்வலாக அடைஞ்ச புறாக்கள் வந்து பாதி அடைஞ்சிருக்கு. ஸோ இதோ மேல் மட்டும் எதுவும் அப்புறம் மேல் மட்டும் இருக்குது, ஃபீமேல் காரணங்க. இதோட ஃபீமேல் தான் செத்து போச்சு. ஏன் காரணீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கூட ஒரு நேற்று கூட ஒரு போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அதோட இந்த பாக்ஸ் கூட இருந்துச்சு, அந்த ஃபீமேல் தான் பூனை பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி இப்போ கூட வந்துச்சு, நல்ல வேளை நம்ம நாய் விரட்டிருச்சு பூனை, இல்லாட்டி அதையும் பிடிச்சிட்டு போயிருக்கும். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் புறாக்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக அடைஞ்சிருக்கு, இல்லாட்டி பாதி புறாக்கள் அடையலை, பாதி புறா அங்கே ஒன்று இருக்குது. எல்லாமே முக்கால்வாசி இதில் தான் அடையும். சிலது பார்த்திங்கன்னா அந்த லாஃப்ட்டில் அடையும். அப்புறம் வந்து சிலது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இந்த மரம் செடி கொடையில் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ மரம் செடி கொடியில் ஒரு புறாக்கள் கூட கிடையாது. ஸோ எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம வாங்க எப்படியாச்சும் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், ஓகேங்களா? ஏன்னா அதோட இடத்துல அதான் இருக்கும். சரிங்களா, இந்த வாரம் பார்க்குறேன். ஸோ ஒரு வழியாக ஒரு புறா நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ 2 புறாவும் பிடிச்சிடலாம், சரிங்களா? இது ரெண்டும் ஒரு ஜோடி. ஏற்கனவே வீடியோ போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டு போட்டு காமிக்கிறப்ப சரி, இருட்டில் ஒழுங்காக இருக்குங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு ஜோடி, சரிங்களா? இது ரெண்டும் ஒரு ஜோடி. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தேன். அங்கே ஏற்கனவே போட்ட உடனே பாருங்கள் அதோட பிளேஸ் தான். ஸோ ஏற தெரியாமல் மாறி ஏறிடுச்சு. இப்போ குண்டு எப்போ ப்ராப்பராக அடையிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா குண்டுமே எம்டியாக இருக்குது, ஒரு புறாக்கள் கூட இல்லை பாருங்கள், சரிங்களா? எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ இதுவும் மாறி தான் அடைஞ்சிருக்கு. ஸோ இதோட பேரெலாம் செத்தது, சுக்கால செத்தது. இதுவும் இதோட எல்லாமே தனித்தனியாக அடைஞ்சிருக்கு. அதாவது ஒரு கூண்டில் ஒரு இதில் கூட ஒன்றா அடையலை, சரிங்களா? எல்லாமே அதாவது இஷ்டத்துக்கு அடைஞ்சிருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் சாத்திட்டு அப்புறம் கடைசியாக சாத்தலாம். இங்கே பாருங்கள், இங்கே இல்லை, ஓகேங்களா? இதெல்லாம் நான் புறாவே போடுறதில்ல. புறா போட்டு நிறைய புறா லாஸ் ஆகிடுச்சு இதில் போட்டு, அதனால் இதில் நான் புறாவே போடுறதில்ல. இன்னும் பாருங்கள் இந்த பட்டாலாம் தப்பாக மாறி ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பட்டா வந்து இதோட பட்டாக்கள் தான். இதோட 2 குஞ்சில் ஒரு குஞ்சு தான் பொறிச்சிச்சு, ஒரு குஞ்சு செத்து போச்சு. அதோட 2 குஞ்சில் ஒரு குஞ்சு அதோட பட்டா இருக்குது. ஆனால் அது சேர்த்துக்க மாட்டேங்குது, என்னென்னு தெரில. விடப்பறிச்சு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கோழிகளை விடப்பறிச்சு விடணும்ல மாதிரி புறாக்களும் அந்த குஞ்சை வந்து கூண்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்குது, சரிங்களா? இதெல்லாம் மாறி கஞ்சிருக்கு. இது 2 மாறி போட்டிருக்கேன், நானாக போட்டிருக்கேன். இது எல்லாமே மாறி இருந்தது. சரி, நம்ம சாத்திடுவோம், டைம் ஆயிடுச்சு, சரிங்களா? இதுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து இந்த இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுப்பேன். இந்த 2 ப்ரீடிங் பாக்ஸை வைக்கணும். இது ஈரமாக இருக்குது, அதனால் நான் வைக்கலை. சரி, இதை வந்து மண்ணு கொட்டி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எல்லாம் பழைய இது அழுக்காக இருக்குது ரொம்ப. ஸோ இது நல்லா இருக்கட்டும். இது வந்து இங்கே இருக்கட்டும், காயட்டும். நாளைக்கு வெயில் அடிக்கும் போது நல்லா காஞ்சிரும். மணி ஆயிடுச்சு, இப்போ இருட்டு போச்சு, 6:30 மணி ஆச்சு. இனிமேல் இது நல்லா ஈரமாக இருக்குது. இது காஞ்சோடனே நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வந்து இதுக்கு ஒரு ப்ரீடிங் பாக்ஸு, இதுக்கு ஒரு ப்ரீடிங் பாக்ஸு, இதுக்கு ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருணும், சரிங்களா? இது சிங்கிள் தான் இருக்குது நண்பர்கள். இதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கேன். இது யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் மருந்து கொடுத்துருக்கேன், சுக்கா தான். சந்தனம் மட்டும் வைக்கிறது யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், 300 ரூபா வரும். நான் மருந்து கொடுத்துருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன், மருந்து கொடுத்துருக்கேன். இதோட பேரை போச்சு, சரிங்களா? ஓப்பனாக சொல்லிடணும்ல, யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. சரி, ரைட்டு. எப்படியோ ஒரு பக்கம் அடைச்சாச்சு, இன்னும் ஒரு பக்கம் அடையலை. எங்கிட்ட ஒரு பக்கம் புறாவே அடையலை, அதுக்கு 2 அடைச்சிருக்கு. இந்த அது முதினா அடையலை, இன்னும் நிறையா புறாக்கள் அடையலை. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு புறா கூட அடையாது. இங்கே பாருங்கள் எத்தனை புறா. இப்போ தான் தண்ணி குடிச்சிட்ருக்கு நின்று. டைம் ஆகிடுச்சு, எப்போ போய் தண்ணி குடிச்சிட்ருக்கு. இன்னும் 4-5 புறாக்கள் தண்ணி. இருட்டி போச்சு. சில நேரத்தில் பறவைகளுக்கு வந்து இரவு நேரத்தில் பறக்க தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணு ஒழுங்காக ஆகாதுங்க. மொத்தமே 3-5 புறா நிற்கிது. இன்னும் அடையவே இல்லை, பாக்கி எல்லா புறம் அடைஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா பிடிக்கணும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன், எல்லாம் வரிசையாக இருந்துச்சு. அதாவது இது எல்லாமே இதில் அடையாது. ஒரு சிலது அது இந்த பெரிய குண்டில் அடையும், ஒரு சிலது வந்து. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதுவுமே மரத்தில் அடையாது. முன்னாடிலாம் மரம், தென்னை மரம், வாழை மட்டை, வேப்ப மரம் அதில் போய் அடைஞ்சிரும். கரண்ட் கம்மியிலலாம் உட்காந்துருக்கும். இப்போலாம் மரத்தில் எதுலேயும் அடைகிறதில்ல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்புறம் இன்னும் ஒரு 5 புறா இருக்குது, அதை எப்படியாச்சும் பிடிச்சி அடைச்சிடணும். இதெல்லாம் புதுசு அந்த ஃபீமேல். இது எங்கிட்ட இந்த ஃபீமேல் மட்டும் எல்லா அப்புறம் ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்குது. இந்த ஃபீமேல் மட்டும் தனியாக எங்கேயாச்சும் ஓடிட்டுருக்கும். இது மாதிரி போய் தான் மிஸ் ஆகி பூனைக்கிட்ட மாட்டிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. வாங்க எப்படியாச்சும் பிடிச்சிடணும்.
ஒன்று பறந்துருச்சு. ஒன்று வந்து இந்த கிறுக்கத்தி வேலைலாம் நிறையா பார்க்கும். இங்கே இருங்களேன், எல்லா புறாக்களும் இப்போ வந்து. ஸோ இது எதுக்காண்டி வச்சேன்னா, இது அந்த பக்கமாக சுற்றி இந்த பக்கம் வரும்போது இது வலையில் போய் மாட்டிக்கும். இது வந்து யூஸ் பண்ண கம்பி தான், பழைய வலை இருந்துச்சு. இதில் மாட்டிக்கும் போது ஈஸியாக புறா பிடிச்சி நம்ம கூண்டுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்காண்டி தான் இந்த வலை, வேறு ஒன்று வேறு சுற்றி இப்போ இதே மாதிரி மணியாக பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 மணிக்கு மேலே ஆச்சு. ஒன்று கூட அடையில பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நாய் இல்லாட்டி, இப்போ நாய் இருந்ததுனால பூனை வராது. சப்போஸ் நாய் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பூனை வந்து பிடிச்சி தின்னுட்டு போகும். டேஸ்ட்டு கண்டிச்சுன்னா பூனை வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி. அதான் ஒரு மைனஸ், வேறு ஒன்றும் இல்லை. அது புறா வளர்க்குறவங்களுக்கு தெரியும். வீடியோ 5 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு வீடியோ. இங்கே பாருங்கள், என்ன அடையலை. மணி பார்த்தீங்கன்னா 6:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி 4 மணிக்கு திறந்து விட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பேன் தெரியுமா, அதில் 4 மணிக்கு திறந்து விட்டது. டைமை பாருங்கள். இந்த புறா மண்டது, இந்த புறாக்களை தான் சுத்தரம் அடையுதில்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வலை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் மாட்டிக்கும். அது மாட்டிக்கிட்டோன்னு ஈஸியாக பிடிச்சலாம். சிலது இதில் போயிடுச்சு, 2 புறாக்கள் இதில் போயிடுச்சு. இன்னொரு மேலே பிடிச்சி போட்டாச்சு. இன்னொரு புறா, இந்த புறாவை பிடிச்சாச்சு. இது மேலே உள்ளது. ஸோ இது மாதிரி பிடிச்சி அடைக்கிறது வந்து ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு. புறா பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப வெறுப்பாக வரும். பிடிச்சி அடைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இதே வேலையாக இருக்க முடியாதுல்ல. இன்னும் 3 இது அடையலை. ஸோ இன்னொரு குண்டை நம்ம பிடிச்சாச்சு. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது. டெய்லி எனக்கு பிடிச்சி அடைக்கிறதுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு புறாவை நான் பிடிச்சி அடைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப கடுப்பாக இருக்குது. இது மாதிரி பண்ணப்போ நம்மளுக்கு இரிட்டேட் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன டென்ஷனாக யார்ட்டாச்சும் பிடிச்சி விற்றுருவேன். அதனால தான் நான் வைக்கிறது. 2 புறா நல்லா தான் இருக்கும், பிடிச்சி அடைக்க முடியல. இது மாதிரி மெயின்டைன் பண்ண முடியல. அப்பா நம்மளுக்கே மூச்சு வாங்குதுங்க. எவ்வளோ தூரம் பிடிக்கிறது. அதனால் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாக்கி எல்லா புறம் அடைஞ்சிருச்சு. இது 2 மட்டும்தான் அடையல. டெய்லி இதாக ருட்டீனாக எனக்கு வந்து டெய்லி இதே வேலையாக போச்சு. இது மாதிரி அடையாமல் இருக்கிறது, பிடிச்சி இதுதான் பேர். நமக்கு ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வெறுத்து வந்துடும். டெய்லி இப்படி பண்ண முடியாதுல்ல. சில புறாக்கெல்லாம் அதுவாக சமத்தாக போய் அடைஞ்சிடும். ஸோ ஒரு புறா கம்பை வச்சு விரட்டிக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் அடையலை. பார்த்தீங்களா, கூண்டுக்கு இதுக்கே தொந்தரவு பண்ணுது. சாட்டின் காசு ஒருத்தர் கூட கேட்டாப்புல சாட்டின் காசுக்குன்னு போய் கொடுத்துருந்தோம்னா அவ்வளோ தொல்லை இருந்திருக்காது. எவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு. கடுப்பாக இருக்குது. நேரம் வேறு எப்போ அடைகிறது இன்னும் இப்படி பண்ணுது. ஸோ கூண்டுக்கிட்ட வந்துருச்சு. டேப் போட்டிருக்கு. அப்போவே இவ்வளோ பிடிக்க முடியல. ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க. பிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு புறா இருக்குங்க. சரிங்களா, இந்த புறா மட்டும் தான் அவ்வளோ செட்டப் பண்ணு. 2 டேப் போட்டிருக்கேன். 2 டேப் போட்டுமே அது வந்து பிடிக்க முடியலாம். பார்த்தீங்க அப்புறம் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு. இந்த பூனை ஈஸியாக பிடிச்சிடாப்புல. பூனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் பிடிச்சி சாப்பிட்டு போயிருங்க. அது பூனை ஸோ ஃபைனலி ஒரு வழியாக பிடிச்சாச்சு. பிடிச்சி ஒரு ஜோடியாக காட்டுறவங்க. இது ஃபீமேலு, புதுசு. அன்றைக்கி கூட ரோட்டில் பிடிச்சி அதே புறா ரொம்ப சேட்டை பண்ணுறது. ஸோ ஒரு வழியாக எல்லா புறாக்களையும் பிடிச்சி போட்டாச்சு. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கே எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா, டெய்லி அடைக்கிறது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். புறா சில புறாலாம் வளர்க்குறாங்க, எல்லோரும் வளர்க்குறாங்க. அவங்கவுங்க வீட்டில் அதுவாக அடைஞ்சிடும். ஆனால் ஏம்ட்டு புறா மக்கள் மட்டும் உண்மையாக சொல்கிறேன். வீடியோவே எடுத்து போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு புறா கூட அடையாது. பாருங்கள், இங்கே எல்லாமே நான் தான் பிடிச்சி போட்டேன். இங்கே ஒரு புறா, இங்கே ஒரு புறா மட்டும் அதுவாக வந்து அடைஞ்சிடும். அதனால தான் இங்கே புறா இல்லை. ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது ஒரு சிங்கிளாக நிற்கிது மேலே.